மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 13. மொட்டை தலைக்கேற்ற பட்டுக்குல்லா. பகுதி 5. மாசிலாமணிக்கு பின்னால் நடந்த நீலலோசனி அம்மாள் மிகுந்த வியப்போடு நாற்புறங்களிலும் தனது பார்வையை திருப்பி, ஆகா, இந்த இடம் ரிஷி ஆசிரமம் போல மனசிற்கு நிரம்பவும் ரமணீயமாக இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் எல்லோரும் பணத்துக்கு சொந்தக்காரராகிவிடுகிறார்களா? தமக்கு ஈஸ்வரன் கொடுத்த சொத்தை காவல் காக்கும் பூதம் போல இராமல் அதை தாமும் சரியானபடி அனுபவித்து உலகத்தாருக்கும் உபயோகிக்கிறவர்கள்தான் உண்மையில் தனவந்தர்கள். நானும் எத்தனையோ வீடுகளை பார்த்திருக்கிறேன். நானே மெத்தை வீடு படைத்து வாழ்ந்தேன். இந்த வீட்டில் உள்ள வேலைப்பாடுகளைப் போல நான் எங்கேயும் பார்க்கவில்லை. ஒவ்வொரு கதவு நிலையும் தேர் சிங்காரம் போல அல்லவா அபாரமான வேலைப்பாடுகளும் பதுமைகளும் செடி கொடிகளும் நிரம்ப பெற்றதாயிருக்கிறது. ஒவ்வொரு இடத்தின் அழகும் கண்ணை பறிக்கிறதே என்று மிருதுவான குரலில் கூறினாள். அந்த புகழ்ச்சியான மொழியை கேட்ட மாசிலாமணி மிகுந்த களிப்பும் உற்சாகமும் தற்பெருமையும் அடைந்தவனாய், இந்த வீடு கட்ட நான் 3 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறேன். எவ்வளவு ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட வீடு இந்த ஜில்லாவிலேயே வேறு எந்த இடத்திலும் இல்லை என்று என்னுடைய சிநேகிதர் பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த கதவு நிலைகளை பார்த்தே நீங்கள் இவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுகிறீர்களே. என்னம் இந்த வீட்டில் உள்ள மகா மகா அருமையான வேலைப்பாடுகளையும் சிங்காரங்களையும் பார்த்தால் என்ன சொல்வீர்களோ? எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். நாளைய தினம் நீங்கள் ரமாமணி அம்மாளுடைய வீட்டிற்கு போனால் அதற்கு பிறகு இங்கே எப்போது வருவீர்களோ என்று கூறிய வண்ணம் அந்த வீட்டின் 3 கட்டுகளின் கீழ்ப்பக்கம் முதல் உப்பரிகை, 2வது உப்பரிகை, 3வது உப்பரிகை ஆகிய எல்லா இடங்களுக்கும் நமது நீலலோசனி அம்மாளை அழைத்து கொண்டு போய் தனது சயன மாளிகை, கூடங்கள், பொக்கிஷ அறை முதலிய சகலமான இடங்களையும் காட்டினான். ஆங்காங்கு 2 அறைகள் பூட்டப்பட்டிருந்தன. அவைகளின் திறவுகோல் அப்போது கீழே இருந்தமையால் அவைகளுள் இன்னின்ன வஸ்துக்கள் இருக்கின்றன என்று வாயால் சொல்லி அவற்றை விட்டு மற்ற இடங்களை காட்டிக்கொண்டே அந்த அம்மாளை 3வது உப்பரிகைக்கு அழைத்து கொண்டு போய் அவ்விடத்தில் இருந்த ஒரு சயன கிரகத்தை காட்டி, நீங்கள் இவ்விடத்திலேயே சௌகரியமாக இருங்கள். ஒரு வேலைக்காரியை எப்போதும் இங்கேயே இருக்க செய்கிறேன். உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் அவள் செய்வாள் என்று கூறினான். அந்த அறை அந்த வீட்டின் முன்பாகத்தில் இருந்தது. அறையின் முன்பக்கத்தில் 2 ஜன்னல்கள் இருந்தன. உள்பக்கத்தில் ஊஞ்சல் பலகை, சோபாக்கள், கட்டில், சாய்மான நாற்காலிகள், படங்கள், பூந்தொட்டிகள் முதலியவை நிறைந்திருந்தன. மற்ற இடங்களை பார்த்தது போலவே நீலலோசனி அம்மாள் அந்த அறைக்குள் நுழைந்து வியப்போடு பார்த்த பின், எனக்கு இவ்வளவு சொகுசான இடம் எதற்கு? நான் என் சேலை தலைப்பை ஒரு மூலையில் விரித்து அதன் மேல் படிக்கிறவள்தானே. இருந்தாலும் பாதகமில்லை. நான் இந்த இடத்திலேயே ஒரு மூலையில் முடங்கியிருந்து இன்றைய பொழுதை போக்குகிறேன். நீங்கள் சீக்கிரமாக பூட்டுக்காரனை வரவழைத்து ரமாமணி அம்மாளுடைய வீட்டின் கதவை திறக்க வழி செய்யுங்கள். அங்கேயே போய்விடுகிறேன். ரமாமணி அம்மாளுடைய வீடு எந்த தெருவில் இருக்கிறது? இவ்விடத்திற்கு அது நிரம்பவும் தூரத்தில் இருக்கிறதோ என்றாள். உடனே மாசிலாமணி, இல்லை இல்லை, அவளுடைய வீடு இதே தெருவில் இந்த வீட்டுக்கு நேர் எதிரில் இருக்கிறது. அந்த ஜன்னலின் வழியாக பார்த்தால் கூட அது தெரியுமே என்றான். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள், ஓஹோ அப்படியா என்று வியப்போடு கூறிய வண்ணம் ஜன்னல் அண்டை போய் நின்று வெளியில் பார்த்தாள். எதிர்பக்கத்தில் இருந்த 2 உப்பரிகைகளுடைய அழகான வீடு ஒன்று அவளது திருஷ்டியில் பட்டது. அதை பார்த்த நீலலோசனி அம்மாள், இதோ எதிரில் இருக்கும் 2 உப்பரிகை வீடுதான் ரமாமணி அம்மாளுடையதா என்றாள். அதற்கு மாசிலாமணி, ஆம், அதுதான் என்றான். உடனே நீலலோசனி அம்மாள், அதுவும் அழகாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அதை இந்த வீட்டுக்கு ஈடு சொல்ல முடியாது. ஆனாலும் அதுவும் சிறப்பாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களும் நல்ல தணிகர்கள் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் ரமாமணி அம்மாளின் புருஷருக்கு ஏதாவது உத்தியோகம் உண்டா? அல்லது அவர் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் BA MA முதலிய பரீட்சைகளுக்கு படிக்கிறாரா? அந்த விவரத்தை அவர்களிடம் நான் கேட்க மறந்துவிட்டேன் என்றாள். மாசிலாமணி சிறிது கிளேசம் அடைந்தவனாய் பேசத் தொடங்கி, என்ன, நீங்கள் அவர்களோடு சென்னையில் 2-3 தினங்கள் இருந்து பழகியிருக்கிறீர்கள். ரமாமணி அம்மாளின் கழுத்தையும் முகத்தையும் கவனித்து பார்க்கவில்லை போலிருக்கிறதே என்றான்.
நீலலோசனி அம்மாள் திடுக்கிட்டு மிகுந்த கிளேசமும் ஒருவித சந்தேகமும் கொண்டு, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது எனக்கு தெளிவாக விளங்கவில்லையே என்றாள். அதை கேட்ட மாசிலாமணி, ரமாமணி அம்மாளுடைய புருஷர் இந்த ஊரில் ஒரு பிரபல வக்கீலாக இருந்து சமீப காலத்தில்தான் இறந்து போனார். அவள் இவ்வளவு இளமை பருவத்திலேயே கைம்பெண்ணாகிவிட்டாள். அவளுடைய கழுத்தில் தாலியும் முகத்தில் மஞ்சளும் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை போலிருக்கிறது என்றாள். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள் முற்றிலும் திடுக்கிட்டு பெருத்த திகைப்படைந்தவளாய் மாசிலாமணியின் பக்கம் திரும்பி, என்ன என்ன, ரமாமணி அம்மாள் விதவையா? அவளுடைய புருஷர் இறந்து போய்விட்டாரா? நான் இப்போது கனவு காண்கிறேனா அல்லது உண்மையிலேயே உங்களோடு பேசுகிறேனா என்பது தெரியவில்லையே என்ற அபாரமான பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் காட்டி மறுமொழி கூறினாள். அதை கண்ட மாசிலாமணியும் ஒருவாறு திகைத்து போய், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் கனவு காண்பதாய் ஏன் சிந்திக்க வேண்டும்? நான் சொன்ன சங்கதியில் அப்படிப்பட்ட புதுமையான விஷயம் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லையே என்றான். நீலலோசனி அம்மாள் தலை சுற்றலும் கிறுகிறுப்பும் அடைந்தவள் போல கீழே குனிந்து தனது நெற்றியை கையால் அழுத்தி கொண்டு 2 நிமிஷ நேரம் ஆழ்ந்த யோசனை செய்த பின், என்ன, நீங்கள் சொன்னது உண்மைதானா? ரமாமணி அம்மாளுக்கு இப்போது புருஷர் இல்லையா என்று மறுபடியும் அழுத்தமாக கேட்டாள். அதற்கு மாசிலாமணி, என்ன இப்படி கேட்கிறீர்களே? அவள்தான் விதவை என்று நான் சொன்னேனே. அவளுக்கு புருஷர் இல்லையா என்று நீங்கள் மறுபடி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. புருஷர் இருந்தால் நான் துணிந்து விதவை என்ற சொல்லை வாயால் உச்சரிப்பேனா என்றான். நீலலோசனி அம்மாள் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த குழப்பமும் கலக்கமும் கவலையும் கொண்டு, நீங்கள் சொல்வதை கேட்க கேட்க நான் உங்களிடம் என்ன பேசுவதென்பதே தெரியவில்லை. ரமாமணி அம்மாளுடைய புருஷர் சென்னப்பட்டணத்தில் அவர்களோடு கூடவே இருக்கிறார். அவருடைய முகத்தில் அக்னி திராவகம் கொட்டப்பட்டதனால் அவரும் மற்றவர்களோடு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரே. அப்படி இருக்க ரமாமணி அம்மாள் விதவை என்று நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே என்றாள். அதை கேட்ட மாசிலாமணிக்கு மிகுந்த கோபமும் ஆத்திரமும் பொங்கி எழுந்தன. தான் உண்மையை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவள் தாறுமாறாக உளறுகிறாளே என்ற எண்ணத்தையும் அருவருப்பையும் அவன் அடைந்தவனாய், என்ன அம்மா, நீங்கள் எதையும் சரியாய் விசாரித்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நீங்களே ஏதேதோ தப்பாக யூகித்துக் கொண்டு பேசுகிறீர்களே. அக்னி திராவகம் கொட்டப்பட்டதனால் அவஸ்தைப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பவன் இந்த ஊரில் உள்ள ஒரு தவில்காரன் என்று பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறதே, அதை நீங்கள் படிக்கவில்லையா என்றான். நீலலோசனி அம்மாள் முற்றிலும் ஸ்தம்பித்து இடிந்து உட்கார்ந்து போய், அப்படியா? அந்த மனிதர் தவில்காரரா? பத்திரிகைகளில் இந்த விபரீத செய்தி வெளியானதாக எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள். அதை நான் நேரில் படித்து உள் விவரங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அந்த மனிதன் உண்மையில் தவில்காரன்தானா என்று என் மனம் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்கிறது. அவர்களுடைய வரலாற்றை நன்றாக தெரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருவர் அந்த செய்தியை வெளியிட்டதுதானே. ஆகையால் அந்த மனிதரை பற்றி சொல்லப்பட்டிருப்பது மாத்திரம் ஒருவேளை தப்பாக இருக்கலாம் என்றாள். மாசிலாமணி மிகுந்த ஆத்திரமடைந்து, மற்ற எல்லோரும் ஸ்மரணை தப்பி கிடந்ததாகவும் அந்த தவில்காரன் மாத்திரம் முன்னால் தெளிவடைந்து தங்களுடைய வரலாற்றை வெளியிட்டதாகவும் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. அவனே தன்னை பற்றி சொன்ன வரலாறு தானே அது. அதை பொய் என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றான். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள் உடனே தனது மடிசஞ்சியை அவிழ்த்து அதற்குள்ளிருந்த ஒரு போட்டோ படத்தை எடுத்து, இதோ பார்த்தீர்களா, அவர்கள் எல்லோரையும் வைத்து ஆஸ்பத்திரியில் படம் பிடித்தார்கள். 5-6 படங்கள் எடுக்கப்பட்டன. அதில் நமக்கு ஒரு படம் இருக்கட்டும் என்ற எண்ணத்தினால் நான் அந்த படம் பிடித்தவருக்கு ₹1 கொடுத்து எனக்கு ஒரு பிரதி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அப்படியே அவர் மற்றவர்களுக்கு தெரியாமல் இதை எடுத்து கொடுத்தார். இதை பாருங்கள், இதில் அந்த மனிதர் இருக்கிறார். அவர் உண்மையில் யார் என்று பாருங்கள் என்றாள். அவள் கூறியதை கேட்ட வண்ணம் மாசிலாமணி மிகுந்த ஆவலோடு அந்த படத்தை வாங்கி அதற்குள் இருந்த வடிவங்களை உற்று நோக்கினான். எல்லோரும் அங்கஹீனமடைந்து படுத்திருந்த காட்சி பரம விகாரமான காட்சியாக இருந்தது. முக்கியமாக அவன் ரமாமணி அம்மாளது முகத்தையே நன்றாக கூர்ந்து நோக்கினான். அவளது முகம் பிரம்மாண்டமாக வீங்கி இருந்ததோடு பெருத்த துணிக்கட்டு போட பெற்றும் இருந்தது. அதை காண
மாசிலாமணியின் மனத்தில் சகிக்க ஒண்ணாத அருவருப்பும் வேதனையும் உண்டாயின. அதன் பிறகு அவன் மற்றவரது வடிவங்களையும் பார்த்து, ஆகா, இவன் நம்முடைய ஊரில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் மேளஜதையை சேர்ந்த தவில்காரன் அல்லவா? இவன் எதற்காக அவர்களோடு கூடவே பட்டணம் போனான் என்பதும், முக்கியமாய் வெள்ளிக்கிழமை இரவில் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த மனிதர் வீட்டு கல்யாணத்திற்கு போன இடத்திற்கு அவர்களோடு இவனும் எதற்காக போனான் என்பதும் தெரியவில்லையே என்று பெருத்த வியப்பும் திகைப்பும் கொண்டு கூறினான். அதற்கு நீலலோசனி அம்மாள், நன்றாக பார்த்து சொல்லுங்கள், உண்மையில் அந்த மனிதன் இந்த ஊர் தவில்காரன் தானா என்றாள். உடனே மாசிலாமணி, சந்தேகமே இல்லை, இவன் தவில் அடித்துக்கொண்டு இதே தெருவழியாக போனதை நான் 1000 தடவை பார்த்திருக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான். அதற்கு நீலலோசனி அம்மாள், அப்படியா? ஆகா, அவர்கள் நடந்து கொண்ட மாதிரியை கண்டும் அவர்கள் சொன்னதை கேட்டும் அநியாயமாய் நான் மோசம் போய்விட்டேனே. ஆட பாவிகளா, பரம சாதுக்கள் போலவும் மகா யோகியர்கள் போலவும் நடந்து கொண்டு என் தலையில் நன்றாக மிளகாய் அரைத்து விட்டீர்களே. ஐயோ, என் வயிறு பற்றி எரிகிறதே. ஏதோ அக்கிரமம் செய்து இப்படி மூலியாயிருக்கும் அவர்கள் மேலும் பெருத்த அக்கிரமத்தில் இறங்கி என்னை படுகுழியில் இறக்கிவிட்டார்களே. அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்குமா? அவர்கள் கண் தெரிந்து வழி நடப்பார்களா? என்னுடைய காலை சுற்றிய சனியனா சிதம்பரம் ஸ்டேஷனில் என்னை கொண்டு போய் அவர்களுடைய வண்டியில் ஏற்றிவிட்டது. ரயில் வண்டிக்குள் தாயும் தகப்பனும் வழியில் உட்கார்ந்து கொண்டு வேறு யாரையும் உள்ளே விடாமல் காவல் காத்த வெட்கக்கேட்டை என்னவென்று சொல்வேன்? ரமாமணி அம்மாளும் அந்த தவில்கார பையனும் அப்போது தனியாகவும் மறைவாகவும் இருந்த ஒரு சோபாவில் உட்கார்ந்து இரவு முழுவதும் அடித்த கொட்டத்தை நான் என்னவென்று சொல்வேன்? அந்த பரம விகாரமான காட்சியை பார்ப்பதற்கே சகிக்கவில்லை. அப்போதே என் மனசில் ஒருவித சந்தேகம் உதித்தது. அவர்கள் புருஷன் பெஜாதியாக இருந்தால் ரயிலில் அப்படிப்பட்ட மானங்கெட்ட காரியத்தில் இறங்க மாட்டார்களே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அவர்கள் இருந்த பக்கம் என் முகத்தை திருப்பவே எனக்கு கூசியது. நான் அவளுடைய தாயாருடன் பேசிய காலத்தில் தன்னுடைய பெண்ணும் மருமக பிள்ளையும் தனியாயிருப்பதாக சொன்னது என் காதில் இப்போதும் ஒலிப்பது போல இருக்கிறதே. அதன் பிறகு அவர்களுடன் நான் சத்திரத்தில் இருந்த காலத்திலும் அவர்கள் விகாரமாகத்தான் நடந்து கொண்டனர். ஆனால் என் மனசில் இன்னொரு சந்தேகம் உதித்தது. அந்த இடும்பன் சேர்வைக்காரன் போய் ஆகிய இருவருக்கும் முன்னால் அந்த பக்கிரியா பிள்ளையை அவர்கள் அந்நியன் போல நடத்தியதாகவும் அவர்கள் இல்லாத காலங்களில் அவனுடன் அந்தரங்கமான வாஞ்சையோடு நடந்து கொண்டதாகவும் என் மனதில் பட்டது. நான் அப்படி நினைப்பது சரியல்ல என்று என் மனசை நான் கண்டித்து அடக்கிக் கொண்டேன். ஆகா, அவர்கள் எப்பேற்பட்ட அட்டூழியம் செய்திருக்கிறார்கள்! அந்த தவில்கார பையனுக்கும் அவளுக்கும் எவ்வளவு கால பழக்கமோ அது இப்போது சந்தி சிரிக்கும்படி ஆகிவிட்டது. ஊர் கெட்ட கேட்டை என்னவென்று சொல்வது? அவர்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன என்று நினைத்து இதை விட்டு விடுவதற்கும் இல்லை. அவர்கள் என்னை ஆடியோடு படுகுழியில் இறக்கி இருக்கிறார்கள் என்றாள். அவள் சொன்ன வரலாற்றை கேட்ட மாசிலாமணி உண்மையிலேயே பைத்திய வெறி கொண்டவன் போல ஆனான். ரமாமணி தன்னை ஒருவனை அன்றி வேறு எவனையும் கண்ணெடுத்தும் பாராமல் உறுதியாக இருந்து வருகிறான் என்று அதுகாரும் நினைத்து வந்தவனாதலால் கேவலம் ஒரு தவில்கார பையனை அவள் அந்தரங்க ஆசை நாயகனாய் வைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்கவே பெரும் புயலில் அகப்பட்ட கடலின் அலைகள் போல அவனது ரத்தம் கொதித்து கொந்தளித்தெழுந்து கட்டில் அடங்காமல் மோத தலைப்பட்டது. அவனது கண்கள் கோவை கனி போல சிவந்து தீப்பொறி கக்கின. கை கால்கள் எல்லாம் தடதடவென்று ஆடுகின்றன. உடம்பு தாறுமாறாக முறுக்கிக் கொள்கின்றன. அவனது மனம் கட்டில் அடங்காத கொதிப்பும் கலக்கமும் கடும் கோபமும் வீராவேசமும் கொண்டு அமித கதியாக பறக்கிறது. கால் நாழிகை காலம் வரையில் தான் என்ன பேசுவதென்பதையாவது என்ன செய்வதென்பதையாவது அறியாதவனாய் அப்படியே ஸ்தம்பித்து நின்றவனாய், ஆகா, ஆச்சரியம்! நீங்கள் சொல்லும் வரலாறு ஏதோ புஸ்தகத்தில் உள்ள கதையின் வரலாறு போல தோன்றுகிறதே அன்றி உண்மை என்றே என் மனம் நம்ப மாட்டேன் என்கிறதே. ரமாமணியும் இப்படி நடப்பாளா? அவர்களோடு நான் வெகு காலமாக நெருங்கி பழகுகிறவனாயிற்றே. அவள் மகா சுத்தமான நடத்தையுள்ளவளாக நடந்து வந்தாளே. நீங்கள் சொல்வது அதி ஆச்சரியகரமான விஷயமாக இருக்கிறது. உங்களை அவர்கள் படுகுழியில் இறக்கிவிட்டதாக சொன்னீர்களே, அது என்ன விஷயம்? அதையும் சொல்லுங்கள் என்றான். உடனே நீலலோசனி அம்மாள் சித்த பிரம்மை கொண்டு கலங்கி தவித்து நிரம்பவும் பரிதாபகரமாக தனது கைகளை பிசைந்து கொண்டு, ஐயா, அந்த படுமோசத்தை என்னவென்று சொல்வேன்? இப்போது என் வாய் என்ன சொல்கிறது என்பதே என் மனசிற்கு தெரியவில்லை. என் மனம் அவ்வளவு தூரம்
கலங்கி கலவரமடைந்து தத்தளித்து நிற்கிறது. அந்த விவரத்தை நான் வாயால் சொல்வதற்கு முற்றிலும் சக்தியற்றவளாய் இருக்கிறேன். இதோ என்னிடம் ஒரு தஸ்தாவேஜ் இருக்கிறது. இதை நான் உங்களிடம் கொடுக்கிறேன். இதை படித்து உண்மையை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பத்திரத்தை பற்றிய வரலாறு எதையும் உங்களிடம் நான் வெளியிட வேண்டாம் என்றும், அப்படி செய்தால் நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் என்றும் சொல்லி அவர்கள் என்னை எச்சரித்தது இதற்குத்தான் போலிருக்கிறது. ஆகா, அவர்கள் என்னிடம் எவ்வளவு கபடமாகவும் வஞ்சகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய வண்ணம் தனது மடிசஞ்சியில் இருந்த உடன்படிக்கை பத்திரத்தை எடுத்து மாசிலாமணியிடம் கொடுத்தாள். அவன் மிகுந்த ஆவலோடும் வியப்போடும் படபடப்போடும் அந்த பத்திரத்தை வாங்கி நிரம்பவும் கவனிப்பாக அதை 10 நிமிஷ நேரத்தில் படித்து முடித்தான். முடிக்கவே மாசிலாமணிக்கு அது பூமியோ ஆகாயமோ என்றும், தான் காண்பது கனவோ நனவோ என்றும் பல வகைப்பட்ட விபரீத எண்ணங்கள் தோன்றி மனப்பிராந்தியையும் கோப வெறியையும் உண்டாக்கின. ரமாமணியம்மாள், பக்கிரியா பிள்ளை, அவளது பெற்றோர் ஆகிய 4வரையும் தான் கத்தியால் ஒரே வெட்டாக வெட்டி போட்டுவிட்டு தானும் தன்னை கொன்று கொள்ள வேண்டும் என்ற மூர்க்கமான நினைவும் வீராவேசமும் தோன்றின. ஆயினும் அவர்கள் பட்டணத்தில் இருப்பதையும் தான் அவ்விடம் போகக்கூடாத நிலைமையில் இருப்பதையும் உணர்ந்து அவன் உடனே எதையும் செய்ய மாட்டாதவனாய் நிலை கலங்கி அப்படியே சிறிது நேரம் ஓய்ந்து நின்ற பின் நீலலோசனியம்மாளை நோக்கி நிரம்பவும் அன்பாக பேசத் தொடங்கி, அம்மா, பத்திரத்தை படித்து பார்த்தேன். உண்மை விளங்கிவிட்டது. ரமாமணி வெளிக்கு மகா சுத்தமானவள் போல நடித்து ரகசியத்தில் அந்த முரட்டு பையனிடம் சம்பந்தமாக இருந்து வருகிறாள் என்பது நன்றாக தெரிகிறது. அதற்கு அவளுடைய தாய் தகப்பன்மார்களும் உடந்தையாகவும் உதவியாகவும் இருந்து வருகிறார்கள் என்பதும் பிரத்யட்சமாக தெரிகிறது. ரமாமணியின் புருஷர் இந்த ஊரில் மகா கண்ணியம் வாய்ந்த வக்கீல். அவரை நான் என்னுடைய சொந்த அண்ணன் போல மதித்து வந்தேன். அவர் இறந்த பிறகு இவர்கள் சீர்குலைந்து போய்விடாமல் பல வகையில் நான் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களுடைய சொத்து சுதந்திரங்களை எல்லாம் சீர்படுத்தி இவர்களை சேமமாய் இருக்க வைத்தால் இவர்கள் இப்படிப்பட்ட மானக்கேட்டில் இறங்கி இருக்கிறார்கள். அந்த ரமாமணியம்மாளை நான் என்னுடைய சொந்த அண்ணி போல மதித்து நிரம்பவும் மரியாதையாகவும் மதிப்பாகவும் நடத்தி வந்தேன். அவள் வெளிப்பார்வைக்கு மகா உத்தமி போல நடந்து உள்ளூர இவ்விதமான துர்நடத்தையில் இறங்கி இருக்கிறாள். அவர்கள் இப்படி கெட்டுப்போனதை பற்றி என் மனம் வருந்தி தவிக்கிறதே அன்றி அதனால் எனக்கு யாதொரு நஷ்டமாவது தலை குனிவாவது இல்லை. எந்த ஊரிலிருந்தோ வந்த நீங்கள் உங்களுடைய பெருத்த சொத்தை இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் பேரில் எழுதி வைத்துவிட்டு அவர்களுடைய சவரட்சணையில் இருக்க உத்தேசித்தீர்களே என்ற விஷயம்தான் இப்போது என் மனதை நிரம்பவும் வதைக்கிறது என்றான். அதற்கு நீலலோசனியம்மாள், வெளிப்பகட்டை கண்டு நான் வகை மோசம் போய்விட்டேன். ஐயா, இப்படிப்பட்ட துன்மார்க்க நடத்தை உள்ளவர்கள் வீட்டில் நாய் கூட தண்ணீர் குடிக்காது. உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நான் அவர்களிடம் 2 வேளை போஜனம் கூட செய்துவிட்டேன். என் உடம்பை நெருப்பில் போட்டு சுட்டால் அன்றி அந்த அசுத்தி இனி தீராது. இதுவரையில் தெரியாதனத்தினால் செய்ததே எனக்கு 7 ஜென்மத்திற்கும் போதுமே. அப்படி இருக்க இனி ஒரு நிமிஷமும் நான் அவர்களுடைய சவரட்சணையில் இருப்பேனா? அல்லது இனி நான் அவர்களுடைய முகத்தில்தான் விழிப்பேனா? அது ஒரு நாளும் இல்லை. ஏற்கனவே தீர்மானித்து கொண்டபடி நான் இந்த ஊரில்தான் இருக்கப் போகிறேன். நான் இந்த பத்திரத்தை உடனே ரத்து செய்து என் சொத்து முழுவதையும் இந்த ஊரில் உள்ள கும்பேஸ்வர சுவாமிக்கு எழுதி வைத்து விடுகிறேன். அந்த சொத்தை பரிபாலித்து அந்த தர்மத்தை எப்போதும் நடத்தி வருவதற்கு உங்களை போன்ற தக்க பெரிய மனிதர் யாரையாவது தர்ம கர்த்தாவாக நியமித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அந்த தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றான். மாசிலாமணி சிறிது சிந்தனை செய்பவன் போல இருந்து, ஆகா, நாம் சொந்தத்தில் எவ்வளவு அபாரமான சொத்துக்களை செலவழித்து தர்மம் செய்யாவிட்டாலும் வேறொருவர் ஒப்படைப்பதை வைத்து நடத்துவது கூடவா ஒரு பிரயாசை? நானும் கோவில்களுக்கு ஏராளமான சொத்துக்களை தர்மத்திற்காக விட உத்தேசித்திருக்கிறேன். அதோடு உங்களுடையதையும் சேர்த்து நிரம்பவும் வைபவமாக ஏதாவது முக்கியமான சில உற்சவங்கள் உங்கள் பெயரால் நடத்த ஏற்பாடு செய்கிறேன் என்றான். உடனே நீலலோசனியம்மாள் சிறிது நேரம் யோசனை செய்து, சரி, அப்படியே செய்து விடுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். உங்களுடைய தமையனார் இந்த ஊரில் பிரபலமான வக்கீலாக இருந்தார்கள் என்று சொன்னீர்களே. உங்கள் தமையனாருக்கு பழக்கமான கெட்டிக்கார வக்கீல் பட்டணத்தில் யாராவது இருக்கிறார்களா? அவர்கள் யாரிடமாவது உங்களுக்கு பரிச்சயம் உண்டா என்றாள்.
உடனே மாசிலாமணி மகிழ்ச்சியோடு புன்னகை செய்து, பட்டணத்தில் உள்ள எல்லா வக்கீல்களும் எங்களுக்கு தெரிந்தவர்களே. முக்கியமாக எங்கள் பந்து ஒருவர் மயிலாப்பூரில் இருக்கிறார். பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளை என்றால் நார்டன் துரைக்கு கூட கொஞ்சம் யோசனைதான். என் தமையனார் ஏதாவது பெரிய வியாஜ்யங்களில் யோசனை கேட்க வேண்டுமானால் அந்த பாரிஸ்டர் உதவியே நாடுவார். அவருடைய கட்சிக்கு எப்போதும் ஜெயம்தான் கிடைக்கும். அவரிடமே நீங்கள் போகலாம். உங்களுக்கு அவரால் என்ன காரியமாக வேண்டுமோ அதை சொன்னால் நான் உடனே கடிதம் எழுதி தருகிறேன் என்றான். உடனே நீலலோசனியம்மாள், இந்த பத்திரத்தை பட்டணத்தில் எனக்கு ஒரு வக்கீலே எழுதி கொடுத்தார். நாங்கள் 5 பேர் சேர்ந்து உடன்படிக்கை போல இதை எழுதி கொண்டிருக்கிறோம். நான் மாத்திரம் சுதாவாக இதை ரத்து செய்துவிட எனக்கு அதிகாரம் உண்டா, அல்லது மற்றவர்களுக்கு தெரிவித்துவிட்டோ அல்லது அவர்களுடைய சம்மதியை பெற்றோ இதை ரத்து செய்ய வேண்டுமோ என்ற விஷயங்கள் எனக்கு சட்டப்பூர்வமாக நிச்சயமாய் தெரிய வேண்டும். அவர் வேறொரு புது பத்திரம் தயார் செய்ய வேண்டும். அது இந்த பத்திரத்தை ரத்து செய்வதோடு என் சொத்துக்களை கும்பேஸ்வர சுவாமிக்கு எழுதி வைத்து உங்களையும் உங்கள் சந்ததியாரையும் சாஸ்வதமான தர்மகர்த்தாக்களாய் நியமிக்க வேண்டும். அப்படி எழுதும் புது பத்திரம் எவ்வித சிக்கலுமின்றி ஆணித்தரமாக இருக்க வேண்டும். சொத்து பெரிய சொத்தாகையால் அரைவாயன் கால்வாயன் எல்லாம் அதை எழுதினால் பிந்தி ஏதாவது கெடுதல் நேரும். நாம் செய்வதை திருந்த செய்ய வேண்டும். அதனால் 100-200 பண செலவானாலும் பரவாயில்லை. அந்த பத்திரம் எழுதுவதோடு எங்கள் ஊரில் உள்ள செட்டியாருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதி பணத்தை உடனே வருவித்து உங்களிடம் ஒப்படைக்கும்படி செய்ய வேண்டும். இந்த வேலைகளை நிரம்பும் திறமையாக அந்த வக்கீல் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அவருக்கு நீங்கள் உடனே ஒரு கை கடிதம் எழுதி கொடுங்கள். நான் இன்றைய ராத்திரி வண்டியிலேயே புறப்பட்டு பட்டணம் போய் நாளைய தினமே இந்த வேலையை முடித்துக்கொண்டு திரும்பி வந்து சேர்கிறேன். நான் தர்மத்திற்காக நியமிக்க உத்தேசித்திருக்கும் என் சொத்து அந்த பஞ்சமா பாதகர்களின் பேரில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கும்பேஸ்வர சுவாமிக்கு பெருத்த அபராதியாய் இருந்து வருவது போன்ற ஓர் உணர்ச்சி என் மனசில் தோன்றி என்னை நரக வேதனைக்கு உள்ளாக்கும் என்பதே நிச்சயம். ஆகையால் இந்த ஊரில் நான் தலை சாய்த்து படுக்கக்கூட என் மனம் இடம் தரவில்லை. தயவு செய்து நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுங்கள். நான் அறியாத பெண் பிள்ளை. அவர் பெரிய பாரிஸ்டர். அவர் கேட்பதற்கு சரியான உத்தரம் சொல்ல மாட்டாமல் நான் விழிக்க நேரும். ஆகையால் நான் இந்த வழக்கை பற்றி அவரிடம் என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சுருக்கமாக அவருக்கு எழுதும் கடிதத்தில் நீங்களே எழுதி கொடுங்கள் என்றாள். அதை கேட்ட மாசிலாமணி, சரி, எழுதி கொடுக்கிறேன், வாருங்கள், என்னுடைய அறைக்கு போவோம் என்றான். உடனே அவர்கள் இருவரும் 3வது உப்பரிகையை விட்டு கீழே இறங்கி மாசிலாமணியின் அறைக்கு சென்றனர். அவ்விடத்தில் மேஜையின் மேல் காகிதம், எழுதுகோள், உரை முதலியவைகள் ஏராளமாக இருந்தன. அவன் அவ்விடத்தில் உட்கார்ந்து மயிலாப்பூரில் உள்ள பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதி அதை நீலலோசனி அம்மாளுக்கு படித்து காட்டிய பின் மேல் விலாசம் எழுதி உரைக்குள் காகிதத்தை போட்டு ஒட்டி அதை அந்த அம்மாளிடம் கொடுத்தான். அவள் நிரம்பவும் வணக்கமாகவும் வினயத்தோடும் அதை வாங்கி தனது மடிசஞ்சிக்குள் வைத்து கட்டி கொண்ட பின், சரி, நான் இன்று இரவு வண்டியிலேயே பட்டணம் போய் இந்த வேலையை 2 தினங்களில் முடித்து கொண்டு வந்து சேருகிறேன். அவ்விடத்தில் போலீசார் என்னை பார்க்காதபடி நான் மறைவாக இருந்தே எல்லா காரியங்களையும் முடித்து கொண்டு வந்து சேருகிறேன். நான் எப்படியும் அந்த இடும்பன் சேர்வைக்காரரை காப்பாற்றியே தீர வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள். ராமசாமி கோவில் பிரகாரத்தில் ராமாயணம் முழுவதையும் சித்திரமாகவே எழுதியிருக்கிறார்களாம். அது அழகாயிருக்கிறதாம். அதை பார்க்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது. அதையும் இன்னும் மகாமககுளம் முதலிய வேறு சில முக்கியமான இடங்களையும் பார்த்து கொண்டே இருந்தால் அதற்குள் அந்தி நேரம் வந்துவிடும். உடனே ரயிலுக்கு போய்விடுகிறேன் என்றாள். அப்படியே செய்யும்படி மாசிலாமணி கூற உடனே நீலலோசனி அம்மாள் அவ்விடத்தை விட்டு வெளிப்பட்டு ராமசாமி கோவிலை நோக்கி போய்விட்டாள். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.